எப்படி இந்த திருப்பள்ளி எழுச்சி பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய பிரபஞ்ச ரகசியம் வந்து மற்ற பக்தர்களும் தெரியாம ஏதோ ஒரு கெட்ட சக்தி பார்த்துக்கிச்சோ, அந்த மாதிரிதான் திருப்புகழ்ல அவனித நிலை பிறந்துன்னு ஒரு பாட்டு இருக்கு. அவனித நிலை பிறந்து அந்த பாட்டு வந்து திருப்புகழ்லே தெரியாம இன்னும் ரசித்து இருக்கிற எத்தனையோ மக்கள் இருக்காங்க. திருப்புகழ்ல எத்தனையோ பாடல்கள் முருகர் எழுதி வச்சாலும் நான் வந்து திருப்புகழ் பத்தி ஒரு ஆராய்ச்சி அருணகிரிநாதர் பத்தி தொடர்ந்து போகும்போது திருப்புகழ்ன்றது ஒரு சும்மா எழுதல. திருப்புகழ்ல கலியுகத்துல ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனை வருது. ஒருத்தனுக்கு நோய் பிரச்சனை, ஒருத்தனுக்கு தடைகள் பிரச்சனை, ஒருத்தனுக்கு வாழ்க்கை பிரச்சனை, ஒருத்தருக்கு மனைவி பிரச்சனை, ஒருத்தருக்கு புள்ள பிரச்சனை, எல்லா பிரச்சனைக்குமே பாடல் எழுதியிருக்காரு. நோய் நீங்கிறதுக்கு ஒரு அற்புதமான பாடல் கொடுத்திருக்காரு. அதை நான் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தேன். ஒரு மனிதனுக்கு பணப்பிரச்சனை வரலாம், மனப்பிரச்சனை வரலாம். இது ரெண்டுமே அவனால தாங்கி வந்துட முடியும். நோய் பிரச்சனை மட்டும் வர முடியாது. இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி வாசிப்பாளர் சௌந்தர்யாவோட மரணம் வந்து அந்த அம்மா வந்து இந்த முடிவு தான் வரப்போன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சும் ஒரு நம்பிக்கையை கொடுத்தாங்கல்ல, அவங்க எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. பொண்ணுக்கு திடீர்னு ஒரு பிரச்சனை, நோய் வந்து மனிதனுக்கு வந்து ரொம்ப நம்ம எதிரியா இருந்தா கூட அவனுக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைப்போம்.